தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/8/2024 புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 8:58 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு புனிதமான நாள், ஆடி பூரம். இன்றைக்கு நீங்கள் நாட்காட்டிகளை பார்த்தால் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தேரோட்டம் என்று போட்டிருப்பார்கள். ஆண்டாள் நாச்சியாருக்கு உகந்த அற்புதமான நாள் இந்த பூரம் நட்சத்திரம். இன்னும் சில ஆலயங்களிலே, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சில ஆலயங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். இன்றைய தினம் அம்பிகைக்கு அங்கே விழா நடக்கும். அம்பிகையை கொண்டாடுவார்கள். இறைவனும் இறைவியும் அங்கே மாங்கல்யம் அணிவித்து கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெறும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள். இந்த நாளுக்கு என்ன பெருமை அப்படின்னா, உங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, பிள்ளை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடிப்பூரம் ஒரு அற்புதமான நாளாக அமையும். எப்படி அப்படின்னா, ஆடிப்பூரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே எடுத்து பச்சை பயிரை தண்ணியில் ஊற வச்சு நனைய வச்சிடணும். அது அப்படியே முளை கிளம்பி வந்துடும். அதுக்கப்புறம் பூரத்தன்னைக்கு அது அப்படியே முளைச்சிருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு அம்பிகை சன்னதியில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு திரும்ப அந்த தம்பதியர் சாப்பிட்டா கண்டிப்பாக பிள்ளை பிறக்குமா. வாரிசு பிறக்க வைக்கும் வழிபாடுன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட புனிதமான நாள் இந்த பூரம். அதிலும் எத்தனை பூரம் வந்தாலும் ஆடி மாதத்திலே வரைக்கின்ற நாள் ஆடிப்பூரம் என்பார்கள். இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளைக்கு கூட ஆண்டாள் நாச்சியார் என்று பெயர் வைப்பார்கள். பொதுவாக இது போன்ற புனிதமான நாட்களிலே நாம் அருகில் இருக்கும் ஆலயங்கள் சென்று அம்பிகையை வழிபட வேண்டும். அம்பிகை வழிபாடு இன்பங்களை வழங்கும். பொதுவாக ஒரு ஆண் சந்தைக்கு போனால் அவருக்கு பிடித்த காய்கறியாக வாங்கிட்டு வந்துடுவார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய்னு. ஆனால் ஒரு பெண் சந்தைக்கு போணுச்சு அப்படின்னா மூத்த மகனுக்கு பிடிக்குமேனு முருங்கைக்காய் வாங்கும், அடுத்த நடுமகனுக்கு பிடிக்குமேனு நார்த்தங்காய் வாங்கும், கணவனுக்கு பிடிக்குமேனு கத்திரிக்காய் வாங்கும், தனக்கு பிடிக்குமேனு கடைசியில் பரங்கிக்காய் பிடிக்குமேனு பரிசு திறந்து பார்க்கும். பணம் இருக்காது, வீட்டுக்கு வந்துடும். ஆக தியாக வாழ்க்கை வாழ்வது யாருன்னா பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண் தெய்வத்தை கொண்டாடுவதற்கு ஒரு ஏற்ற நாள் இந்த ஆடிப்பூரம். எனவே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்பங்கள் இல்லம் தேடி வரும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுகின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வியாபார போட்டிகள் அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். 2லே குரு இருப்பதனாலே, விரையாதிபதியான குரு 2ல் இருப்பதால் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதற்குரிய தொகை உங்களுக்கு முன்னதாகவே வந்து சேர்ந்துவிடும். பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற நாள். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். வேலை கிடைக்காமல் இருக்கின்ற மக்கள் செல்வங்களுக்கு இன்று வேலை கிடைப்பதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படலாம். அதே நேரத்தில் வாங்கிய இடத்தை விற்பதற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல விலைக்கு கேட்டு இன்று வரலாம். பொதுவாக இடம்பூமியாலும் லாபம், இதயத்தில் மகிழும் தகவல்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்தியோகம் தொழிலை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்குகின்ற நாள். நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு வேறு தொழில் செய்யலாமா? உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு பாடுபட்டும் பலன் கிடைக்கவில்லையே, இந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு வேறு உத்தியோகம் செல்லலாமா, அயல்நாடு செல்லலாமா, அயல் மாநிலம் செல்லலாமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள். என்ன இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது. அதே நேரத்தில் உங்கள் சுய ஜாதகத்தையும் புரட்டி பாருங்கள். தசாபுத்தி பலம் பெற்றவர்களாக இருந்தால் இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் உங்களுக்கு அமையும். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் புத ஆதித்ய யோகம். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறலாம். பிள்ளைகள் படிப்புக்காக, மேற்படிப்புக்காக அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் அதற்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகளும் அகலும். பூர்வீக சொத்து தகராறுகள் மாறும். பாகப்பிரிவினைகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசியல் பிரச்சனைகள் கூட விலகலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள், இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வம்பு வழக்குகள் வீடு தேடி வரலாம். எதையும் நீங்கள் நிதானித்து செய்ய இயலாது. முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகளும் வரலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். தெருவில் செல்கிற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்வதாலும் பிரச்சனைகள் வரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வருகின்ற நாள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். செல்வந்தர்கள் உதவி ஒத்துழைப்போடு ஒரு புதிய காரியம் ஒன்றிலே ஈடுபடப் போகின்றீர்கள். குருவினுடைய பார்வை ராசியில் பதிகின்றது. குரு பார்வை இருப்பதனாலே இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் அகலப் போகிறது. அது மட்டுமல்ல, செவ்வாயும் அவரோடு இணைந்து பார்க்கின்றார். 3ஆம் இடத்திற்கு அதிபதியும் இணைந்து பார்ப்பதனாலே விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உடன்பிறப்புகளுக்குள் இருந்த அரசல் பொறுத்தர்கள் எல்லாம் மாறும். இடம் பூமியால் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது நல்ல விதமாக முடிவடைந்து உங்களுக்கு நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளும் விதத்திலே அது வரப்போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிரிகள் உதிரியாகும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரும். குருவினுடைய பார்வை 2 பதிவதால் பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கின்றது. நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் எங்கு உதவி கேட்டாலும் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பொதுவாக இன்று ஆடிப்பூரம், அம்பிகையை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள், யோகமான நாள், மதிப்பு மரியாதையும் உயரும் நாள். அதிகாலையிலே வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆனந்தமும் அளிக்கும், ஆதாயமும் அளிக்கும். உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் இன்று நடைபெறப் போகின்றது. பொதுவாக செவ்வாய் 7இல் இருக்கின்றார். ராசிநாதனான செவ்வாய் 7இல் தனாதிபதியோடு இருக்கின்றார். பஞ்சமாதிபதியானவர் குரு. எனவே பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகளுக்கு படித்து முடித்து வேலை இல்லை என்றால் வேலை கிடைக்கும். கல்யாணத்துக்காக முயற்சி செய்தால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். அது மட்டுமல்ல, அதனுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எதை திட்டமிட்டிருந்தாலும் அது நடைபெறும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று ஆடிப்பூரம் என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அம்பிகையை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சியிலே லாபம் கிடைக்கின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாகவே இருக்கிறது. உத்தியோகத்திலே நேர்முகத் தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதே நல்லது. 8ஆம் இடத்திலே சூரியன். அரசு வழியில் சிலருக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக அரசியல்வாதிகளிடம் நீங்கள் பகை வைத்துக் கொள்ள வேண்டாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் இனிய நாளாக அமைய தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் பொறுமையோடு செய்ய வேண்டும். பொறுமைதான் இன்று உங்களுக்கு பெருமை சேர்க்கும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு குறையலாம். அதே நேரத்தில் அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் குறையும். குடும்பச்சுமை கூடுதலாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். இடமாற்றங்களை பற்றிய சிந்தனை மேலோங்கும். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். இன்று எதையும் நீங்கள் துணிந்து செய்ய இயலாது. கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும். கடமையில் இருந்த தொய்வும் அகலும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகிறது. 2இலே ராகு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி சங்கிலித்தொடர் போல வந்த கடன் சுமை இன்று பாதிக்கு மேல் குறையலாம். 6ஆம் இடத்திலே புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமும் உண்டு. மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகளும் மாறும். சேமிப்பு உயர்கிற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்றது. அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல் அனுகூலமாகவே இருக்கும். குறிப்பாக உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு நீங்கள் செய்த முயற்சி கைகூடலாம். எந்த பிரச்சனையையும் எளிதில் சமாளிக்கும் ஆற்றலை பெற்ற உங்களுக்கு இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்கால நலனில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் இந்த நாள். ஆடிப்பூரம் என்பதனாலே அம்பிகையை வழிபடுவது உகந்தது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.